பட் எனக்கு ஹர்ஷித் ராணா எஸ் நியூ பால்ல சூப்பரா போடுறாரு. ஐ ஹாவ் நோ டவுட்ஸ் அபவுட் இட். நல்லாவே பண்றாரு. பட் எனக்கு என்னன்னா ஹர்ஷித் ராணா இஸ் மோர் எஃபெக்டிவ் அஸ் அ ஒன் சேஞ்ச் பவுலரான்றது ஒரு இது இருக்கு பிகாஸ் ஆஃப் தி நம்பர்ஸ். இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்ஷித் ராணாவுடைய நம்பர் சொல்றேன். ஹர்ஷித் ராணா இன் பவர் பிளேஸ். ஸோ அதுல வந்து என்னன்னா 34 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. அதுல வந்து 5 விக்கெட்ஸ் 205 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல என்ன பிரச்சனைனா அந்த எக்கானமி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னா 40.8. 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 40.8. வேரஸ் அவர் மிடில் ஓவர்ஸ்ல வராருன்ற இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீஸ்ட். இந்த நம்பர்ஸ் வச்சு நான் சொல்றேன் நியூ பால்ல பயங்கரமா இருக்கு. மேபி லிட்டில் பிட் அன்லக்கி. மேபி 2-3 மேட்ச் பார்க்கலாம் நியூ பால் வச்சுட்டு. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா எனக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா அந்த ஒன் சேஞ்ச் பவுலரா கொண்டு வரலாமா அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். இது ஏன்னா நமக்கு ஷமி வந்து வேர்ல்ட் கப்ல பண்ண ஒரு விஷயம் தான் அது. சிராஜும் பும்ராவும் நியூ பால் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஷமி ஒன் சேஞ்சா 9th ஓவர் வருவார். ஆனா ஷமி வந்து நியூ பால்ல போட முடியாதுன்னு கிடையாது. ஆனா 9th ஓவர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ் கொடுக்கக்கூடிய இது அதுக்குண்ட நான் ஷமியோட கம்பேர் பண்ணல. பட் அந்த மோல்டுல நம்ம ஹர்ஷித் ராணாவை தாராளமா கொண்டு போலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். நான் நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியன் இதா இருந்துச்சு. ஃப்ரம் மிடில் ஓவர்ஸ் 9 to 40 டெத்ல கண்டிப்பா அவர் போடுறாரு. டெத் நான் பத்தி சொல்லவே இல்லை. டெத்ல அவர் போடுறத பத்தி அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல ஹர்ஷித் ராணா வில் பி ரியலி க்ரூஷியல்.